புயல் காற்றினுடைய வேகம் இருந்தது. அதில் அந்த நேரத்தில் மட்டும் 40.1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அந்த சமயத்தில் மட்டும். அது நம்முடைய அரசானது இந்த புயல் பாதிப்பு ஏற்படும், மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம துறை அனைத்து துறைகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது, அறிவுறுத்தல் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரியில் சுமார் 208 முகாம்கள் தங்க வைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. அது இதுவரைக்கும் ஒரு 551 நபர்கள் அங்கே தங்கியிருக்காங்க. அனைவருக்கும் சாப்பாடு, பாதிக்கப்பட்ட தாழ்வான பகுதி மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் சில இடங்களில் சமையல் கொடுத்துருக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்முடைய துறையின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வருவாய்த்துறை மூலமாக பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது வந்து 85,000 உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மீட்பு பணியில் வந்து 12 பேருந்து தேவைப்பட்ட அந்த பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 4000 ஊழியர்கள் இந்த நம்முடைய மக்களுக்கு பணி செய்வதற்காக பேரிடர் மீட்பு பணிகளுக்காக 4000 நபர்கள் அதில் பணியாற்றியிருக்காங்க. இது 2 குழுக்களாக நம்ம பேரிடர் மீட்பு படையினர் 2 குழுக்களாக 55 வீரர்கள் வந்திருக்காங்க. வந்து அவங்களாம் இப்போ ஃபீல்டில் இருக்காங்க, லட்சம் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம 70 ராணுவத்தினர் வரவேற்கப்பட்டிருக்காங்க. நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ் இன்னைக்கு அந்த வருவாய்த்துறை 20 உயிர் சேதம் வரைக்கும் 4 உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. 10 மிஸ்ஸிங் காணாமல் போயிருக்காங்க, 10 பேர் காணாமல். இது வந்து நம்முடைய மழை புயலினால் புதுச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்புடைய நிலவரம். காயம் வந்து 3 பேர் காயம் வந்திருக்காங்க. சில வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளத்தால. நம்முடைய அரசானது அனைத்து நிவாரண நடவடிக்கைகளும், அதாவது பாதிக்கப்பட்ட செய்ய வேண்டிய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா துறையும், நம்முடைய அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கின்றனர். துறை தலைவர்கள், ஊழியர்கள் அனைவரும் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டு நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்தது. உணவு பங்கீட்டு அட்டை, ரேஷன் கார்டு 5000 ரூபாய். நம்முடைய பூச்சி இந்த மழையில பயிர் சேதம் முழு காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது. அதனால் அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. 10,000 ஹெக்டேர் நிலங்கள். அதே மாதிரி மாடு, கிடாரி கன்று போய் ஒரு 4 மாடு இறந்திருக்கின்றது. அதுக்கு ஒரு மாட்டிற்கு 40,000 ரூபாய். அதே மாதிரி கிடாரி கன்றுகள் 16 கிடாரி கன்றுகள் இறந்திருக்கு. அதுக்கு 20,000 ரூபாய் கிடாரி கன்றுகள். படகு சேதம் அடைஞ்ச படகு மூழ்கி என்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு 50 படகு அதுக்கான பழுதிக்கு போட்டுவதற்கு 10,000 ரூபாய் விவசாய மக்களுக்கு வழங்கப்படும். கூரை வீடு நம்ம சேதம் அடைஞ்சிருக்கு. இதுவரை 15 கூரை வீடு சேதம் அடைஞ்சிருக்கு. ஒரு கூரை வீட்டுக்கு கட்டிக் கொள்வதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த பார்லி டேமேஜ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பொழுது, அது மாதிரி ஒரு 10 வீடுகள் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு
10,000 வீட்டுக்கு 10,000. நம்முடைய இந்த இப்போ தற்சமயம் துறை அனைத்தும் நம்முடைய மானாங்குப்பம், அந்த ஏற்பாளையம், ஆனமேடு ஆகிய பகுதிகளில் விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சாத்தனூரிலிருந்து திறக்கப்பட்டிருக்கின்றது. அது தென்பெண்ணை ஆற்று மூலமா நம்முடைய ஆகூர் பகுதியில் சேதம் உள்ளே தண்ணீர் புகுந்த ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வீடூர் அணை திறக்கப்படுவதனால வில்லியனூர், ஆரியபாளையம், இங்கே நம்முடைய நோனாங்குப்பம், நாணமேடு, பல பகுதிகளில் அந்த கரையோரங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள மக்கள் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பள்ளிகள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டு உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கடலோர கிராமங்கள் நம்ம கிராமம்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செல்லிப்பட்டு அந்த சிட்டி அந்த இது வரும். அப்படியே ஓரத்தில் உள்ள கிராமங்கள்லாம் ஒரு 10 கிராமங்கள் வருவாங்க. அதாவது ஆரியப்பாளையம், குறிப்பா ஆரியப்பாளையம் பகுதி, அந்த நோனாங்குப்பம் பகுதி, நாணமேடு பகுதி, அந்த ஆரியப்பாளையம் அந்த ஒட்டி உள்ள பகுதிகள் நகர பகுதிகளில் 90% மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 10% 5 மணிக்குள் கொடுத்துருவாங்க. மற்ற பகுதிகளில் 5% கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. மீதி 50% மாலைக்குள் கொடுத்து விடுவாங்க. பணிகள் நடந்து கொண்டிருக்கு. மழை வெள்ளத்துல அதிகமான இருசக்கர வாகனமும் கார்களும் இருக்கு, நிறைய இருக்குது. நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு என்ன பண்ணலாம், அதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நடவடிக்கை. ஒவ்வொரு மழை பெய்யும் போதும் காலையில ரொட்டி, அதாவது பிரெட் கொடுத்துருக்காங்க, நேற்று தான் கொடுத்துருக்காங்க. உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இவைகள் வழங்கப்பட்டிருக்கு. நிவாரணம் காரைக்காலுக்கு உண்டு. பயிர் சொன்ன ஏனம், காரைக்கால், புதுச்சேரி ஆகிய ரேஷன் கார்டு 3,54,498 ரேஷன் கார்டு. உயிரிழந்த 4 பேருக்கு எப்பயும் அது மாதிரி மழையில இறந்துட்டா அவங்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறோம். கடந்த முறையும் வழங்கி இருக்கிறோம். அந்த வெள்ளத்துல சிக்கிட்டு இறந்துட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் வேணும். 4 ஒண்ணு காணாம போயிருக்காங்க. அதுல அடையாளம் விட்டாங்க. 5 லட்சம் திறக்க போன எச்சரிக்கைன்னு சொன்னாங்க. அது மாதிரி எச்சரிக்கை. அதாவது நீர் கூடுதலாக அதிகமா நீர் வரும்பொழுது கொஞ்சம் சேதங்கள் ஏற்படுது. அது குறிப்பா இந்த ரொம்ப அதிகமான தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் உடனே அங்க இருக்க சட்டமன்ற மற்ற எல்லாமே பாதுகாப்பு நம்ம வச்சிருக்கோம். அந்த இடத்துல தங்க வச்சிருக்காங்க. கூடுதலான நீர் அதிகமா வருது. அதாவது இந்த மழையை பொறுத்த அளவுக்கு நல்லா தெரியும். புதுச்சேரியில மட்டும் இல்லை, இது தமிழக பகுதியில பக்கத்துல மரக்கான பகுதியில அந்த கோயில் காலையே கடந்தது. அதுக்கப்புறம் செஞ்சு அது மாதிரி இந்த ஊத்தங்கரை அது மாதிரி பகுதியில் அப்படியே போயிட்டு அங்கெல்லாம் அங்கேயே 50 சென்டிமீட்டர் மழை, 51 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதி தண்ணீர்லாம் அந்த நீர்பிடிப்பு பகுதிக்கு டேமுக்கு டேம்ல இந்த பக்கம் வீடூர், அங்கே சாத்தனூர் டேமுக்கு வரணும். டேமுக்கு தண்ணி திறக்கும் போது அதிகபட்சமா தண்ணி வரும்போது எங்க வரும்? நம்ம போல கடலுக்கு தான் இங்க வந்தாகணும். இந்த ஆற்றுக்கு தான் வந்தாகணும். 2 சங்கராபதி ஆற்றுல வந்தாகணும், அந்த வந்தாகணும். அப்படி வரும்போது கூடுதல்னா அதிகமா தண்ணீர் அங்கே வரும்போது எதிர்பார்க்காத ஒரு மழை. புதுச்சேரியில மட்டும் இல்லை, அங்கேயும் அந்த மழை பெஞ்சிருக்கும் போது அந்த தண்ணீர் வரும்போது
கட்டாயம் திறக்க வேண்டிய ஒரு சூழல்ல வரும்போது திறக்கும் போது நமக்கு குளம் சில நேரத்தில் குளம் தண்ணீர் அதிகமாக வருது. அது இந்த கணக்கு அது வரும்போது அதை கொடுப்போம். தலைமைச் செயலர் மத்திய அரசுக்கு ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க. சாலைகள் பழுதானது, பிரிட்ஜஸ் இது மாதிரி பிரிட்ஜ் பாலங்கள் பழுதானது கணக்கு சார், அதாவது சுமார் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இது மாதிரி பழுதானதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. முதல்ல இது ஒரு முதல் முடிந்த பிறகு சாலை மற்றும் சாலை இது மாதிரி உள்கட்டமைப்பு ஏற்பட்டு இருக்கிற இந்த சேதங்கள், வாய்க்கால் இதெல்லாம் சேதங்கள் இருப்போம். அதான் ஒரு கணக்கு இருக்கு. முதல் 100 கோடி ரூபாய்க்கு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது மறுபடியும் முழுவதுமாக இந்த இது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக கணக்கிட்டு மறுபடியும் கேட்போம். மத்திய அரசுல கேட்போம். அது கேட்பாங்க. கேட்டிருக்கோம். அவங்க வந்து பார்த்துட்டு மத்திய அரசு என்ன நிவாரண உதவி கொடுக்குதோ இது இப்போ நீங்க பாத்தீங்க, நான் பார்த்துட்டு வந்தேன். கிருஷ்ணா நகர் அந்த பக்கம் தண்ணி இருந்தது, இப்போ இல்லை. ஒரே நாள்ல அந்த முதலடிக்கு நேற்று பார்த்தோம், முழுதும் உள்ள போக முடியலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று சாயங்காலத்து நேற்று நைட்டு நான் பார்த்தேன், இன்னைக்கு காலையிலும் பார்த்துருக்கேன். சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்குது. இந்த அந்த கோயில் மட்டும் இந்த புது நகர் கோயில இருந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் இருக்கு. இப்போ அதுவும் ஒரு 3 நேரத்துல சரியாயிடும். இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. புரியல. ஆற்றோட கரையில நாங்க 300 அந்த மாதிரி ஏற்பட்டது. அதனுடைய கணக்கிட்டு அணை தடுத்தோம். இந்த நோனங்குப்பம் பக்கத்துல இந்தாந்த சைடுல புதுசா என்ன நகர்னு வச்சு பட்டாபுட்டி இடம் அதெல்லாம் தடுத்து, அதுக்கு மேல தண்ணி வழிஞ்சு வந்தது. அதுக்கு தமிழக பகுதியில உள்ள பூந்து தண்ணி வந்துருக்கு, நாணமேடு பகுதியில வந்துருக்கு. அது அதிகமான நீர் டேம திறந்து வந்துட்டு இருக்குது. அதனால அந்த பகுதி இப்போ கணக்கிட்டு இது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், என்ன செய்யலாம்ன்றதை பத்தி இப்ப துறையோட நம்மளுடைய பொதுப்பணித்துறை எல்லாம் கலந்து பேசி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எதிர்காலத்து இது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பற்றி நம்மளுடைய துறையோட கலந்து பேசி அதுக்கு எஸ்டிமேட் செய்து நிச்சயமா எதிர்காலத்து இது மாதிரி இல்லாத நடவடிக்கை அரசு எடுக்கும். வேலை நடந்துட்டு உப்புநாறுல அந்த கட்ட வேண்டிய பாலம் 29 கோடி டெண்டர் வச்சிருக்காங்க. மறுபடியும் முன்னாடி வந்து இப்போ பம்பு வச்சு இறக்காம வந்து பம்பு வச்சு இறச்சிட்டு இருக்காங்க கூத்துவாரத்துல. அந்த உப்புநாறு வாய்க்கால் அந்த நம்முடைய இந்த பாலத்துக்கு அந்த கொடையல் கடல் அந்த பகுதியில் வந்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. நாட்டுப்பட்டியை ஒட்டிய பணியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த பணியெல்லாம் முடியும் போது நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணீர் வந்து விரைவாக செல்றது அது விரைந்து முடிக்கணுன்றது தான் அரசுடைய எண்ணம்.